பதினெண் சித்தர்களுள் ஒருவரான பழனியில் ஜீவசமாதியான போகரின் தலையாய சீடராவார் புலிப்பாணி சித்தர். ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பவர்தான் புலிப்பாணி சித்தர். இவர் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகின்றது. ஜோதிடத்தில் புலியாகவும் குரு போகர் துணை கொண்டு மருத்துவத்தில் வல்லவராகவும் முருகனின் பூஜை முறையை அறிந்தவராகவும் அஷ்டமா சித்திகளிலும் கை தேர்ந்தவராகவும் குருவை மிஞ்சிய சிஷ்யனாகவும் விளங்கினார் புலிப்பாணி சித்தர். போகர் பழனியில் நவபாஷான மூலிகை முருகனை உருவாக்க இவர் மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு நாள் போகர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்க தம் குருநாதர் போகரின் தாகம் தீர்க்க புலியின் மீது அமர்ந்து வெறும் கையாலேயே போதிய நீர் எடுத்து கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அதனால்தான் இவரை புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டார். பழனி மலையின் உச்சியில் நவபாஷான முருகன் சிலையை கலியுகம் முடியும் வரையில் மக்களுக்கு அருளப்படும் அமைப்பில் புலிப்பாணி உதவியுடன் போகரால் உருவாக்கப்பட்டது. மேலும் பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.